போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வாய் திறந்தால் தேர்தலுக்கு பின் திமுக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் ப. குமார் தலைமையிலும் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், முன்னாள் எம்பி சின்னசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகர், சின்னசாமி, தேமுதிக மாவட்ட செயலாளர் பாரதிதாசன், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், திமுக திருட்டுத்தனம் செய்பவர்களுக்கெல்லாம் புகலிடமாக உள்ளதாகவும், தேர்தலுக்கு பின் ஜாஃபர் சாதிக் வாய் திறந்தால் திமுக ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று கூறினார். தேர்தலுக்கு பிறகு ஜாஃபர் சாதிக் வாய் திறந்தால் திமுக ஆட்சி கவிழ்ந்து விடும். இதுதான் உண்மை, வேற எதுவுமே கிடையாது. தருமபுரி மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளரின் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேமுதிக மாநில அவைத்தலைவர் இளங்கோவன் மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளர் கே.பி. அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய கே.பி. அன்பழகன், 2011ஆம் ஆண்டு அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியே இல்லாத நிலையை உருவாக்கியதாக கூறினார். தற்போது மீண்டும் மகத்தான கூட்டணி அமைத்து உள்ளோம் எனவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற கழக வேட்பாளருக்கு ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக மாநில அவைத்தலைவர் இளங்கோவன், கூட்டணி சார்பில் நிற்கும் வேட்பாளர் அசோகனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 2011 ஏற்பட்ட அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, அந்த கூட்டணியை அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று புரட்சித் தலைவர் அமர்கின்ற பொழுது அன்றைக்கு எதிர்கட்சியே இல்லாமல் நம் கூட்டணியில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரே கட்சியாக இருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்கட்சியே இல்லாமல் நம் கூட்டணியிலிருந்து எதிர்கட்சியாக வரக்கூடிய நிலையும் உருவாக்கி தந்த கூட்டணி இது. கிளையின் சார்பாக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் என்றால் 100% நம் கூட்டணிக்கு வெற்றி என்பதை சொல்லிக்